நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? முதலில் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கார். அதாவது 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இருந்த போதிலும் ராசிநாதன் 9ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தொழிலில் உறுதுணையாக, உத்தியோகத்துக்கு உறுதுணையாக அமையும். அதை பற்றியே சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், ஆனால் வக்ர கதியில் தான் இருக்கார். பணம் வர்ற மாதிரி வரும், வர வேண்டிய இடத்துலேருந்து வருதான்னா வரலை, கைக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் அது வக்ரகதியில் இருப்பதால் அது ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இல்லை. குடும்பத்தில் கூட பார்த்தா ஒற்றுமை குறைவு ஏற்படும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம் மிக சிறப்பாக இருக்குது. அதாவது குடும்பத்தில் இது வரைக்கும் வியாதி, அதாவது மருத்துவத்துக்காக செலவு செஞ்சுருப்பீங்க. இப்போ இனி அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. கடன் சுமை கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களை பொறுத்தவரையும் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்கள் நல்லா படிப்பாங்க, நல்லா அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் 9ஆம் இடத்து அதிபதி குரு 2ல் வக்ரகதியில் இருக்கிறதால பாக்கிய தடைகள் ஏற்படும். எல்லாம் கிடைக்கிற மாதிரி தோணும், ஆனால் கிடைக்காது. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. 5க்குடையவன் 10ல் போய் அமர்ந்திருப்பது சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மகரத்தில் பகை வீடு தான் என்றாலும் சூரியனுக்கு சனி ஆகாது என்று சொன்னாலும் கூட 5ஆம் இடத்து அதிபதி 10ல் போய் அமர்ந்து இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியை தேடித்தரும். குறிப்பாக இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தொழில் நல்ல விருத்தி அடையும். தொழிலாளர்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. நல்ல ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம்.
மற்றபடி உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமே என்று சொல்லலாம். 12ஆம் இடத்தில் நாளுக்குடைய சந்திர பகவான் ஆரம்பத்தில் சந்திரன் 2 நாள் 12 இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சுகம் கிடக்கூடிய ஒரு நிலை, மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாரில் உள்ளவர்களுக்கோ யாருக்காகும், அல்லது வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். மற்றபடி 2 பாருங்கள், சுக்கிரன் 12 இருக்கார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம்தான். இருந்தாலும் வருமானம் வரும், நல்ல வருமானம் வந்தாலும் கூட செலவு காத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு சூழல் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சரியாக அமையவில்லை என்று சொன்னால் இப்பொழுது உங்கள் அலுவலகத்தில் உங்களை சிபாரிசு செய்வார்கள். நீங்கள் வெளிநாட்டுக்காக தயாராக இருக்கலாம் பயணப்படுவதற்கான ஒரு நிலை. இந்த சனி பகவானுடைய பார்வை ராசியை பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்கணும், எதை செய்யணும்னு அந்த ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது சில பிரச்சனைகள் புதுசாக முளைக்கும். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழும்பி அது ஓரளவுக்கு அது சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தையும் சனி பார்ப்பதால் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரலாம். சில அசிங்கங்கள், அவமானங்கள், பொருளாதார ரீதியாக கூட ஏதோ ஞாபகம் மருதியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அது உங்களை அவங்க கேள்வி கேட்கலாம். இப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7 சுக்கிரன் 12 இருப்பதால் உங்கள் மனைவி அல்லது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக இருக்கலாம். இல்லை டொமஸ்டிக், உங்கள் பிள்ளைகளோ பெண்களோ ஏதோ வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்கள பார்க்க போகக்கூடிய ஒரு நிலை, போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய நிலை, அல்லது செலவினங்கள் ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 12 போய் உட்காந்துச்சின்னு சொன்னால் 7 மருத்துவ செலவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 10ஆம் இடத்து அதிபதி 11 இருப்பதாலும் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக சில சங்கடங்களை சந்தித்த போதிலும் அற்புதமான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு, மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம்